இதுல இந்த கௌதம் கம்பீர் கோவமா சார்? இந்த மாதிரி வந்து என்ன நீங்க வந்து அவர் தான் டீம்லயே விளையாடுறது இல்ல. நீங்க வந்து ரவி சாஸ்திரியை விட்டு ரவி சாஸ்திரி டாஸ் போட போகும்போது வெல்கம் டு ராஞ்சி தோனி லேண்ட் தோனி லேண்ட் இந்த பினிஷர் மகேஷ் தோனின்னு கௌதம் கம்பீருக்கு முகம் இல்லையா, கண்ணாடி எல்லாம் மாட்டிக்கிட்டு மறைச்சுக்கிறாராம். பால 2 பால கையில வச்சு மேட்ச் முழுக்க பவுலிங் போட்டுக்கிறாரு சார். அவர் டக்அவுட்ல உட்காந்து இப்படி இப்படி பால உருட்டினே இருக்கிறாரு. சரி உள்ள போய் போடுங்க சார் அப்படின்னா 2 பால வச்சு கண்ணை முடிக்கிறாரு. எப்பெல்லாம் தோனியை வந்து ஸ்கிரீன்ல காட்டுறாங்களோ அவர் கை காட்டுறோம் அப்பெல்லாம் அவர் கண்ணை முடிக்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஆமா, அத நடுவுல கவாஸ்கர் லைட்டா சிந்து பாடிக்காரர் நீங்க வச்சீங்களா? இல்ல கம்பீர திட்டீங்க நீங்க? நீங்க இந்த இதுல வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஏஷியா கப் அதெல்லாம் அடிச்சீங்களே, அப்படியே நீங்க திட்டல? இப்ப மட்டும் ஏன் ரெட் பால்ல மட்டும் திட்டுறீங்க கம்பீர? அப்படின்னு செல்லமா இருக்கும். அது ரொம்ப நியூட்ரலா இருக்காரு கவாஸ்கர். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். ரிஷப் பண்ணிட்டு டெஸ்ட் மேட்ச்லயும் ஓடிஐலையும் T20 போட்டு வாங்குவாங்கன்னு வாயில வந்து பயங்கரமா பாராட்டினீங்க. ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் அவுட் ஆனதுக்கு ஸ்டூபிட் ஸ்டூபிட் ஸ்டூபிட்னு கக்கினே இருந்தீங்களே. அதான் முதல்லயும் நல்லா இருந்தாரு. அப்பெல்லாம் ஸ்டூபிட் திட்டம் பாராட்டிட்டு இப்பயே திட்டீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இது போய் பதில் சொல்லுங்க. வண்டர்ஃபுல் கொஸ்டின் சார். இந்த கொஸ்டின் கௌதம் கம்பீருக்கும் சேரும், சுனில் கவாஸ்கருக்கும் சேரும். ஏன்னா வந்துட்டு அவங்க எதுக்கு ஒரு தோல்வியை பத்தி கேக்குறீங்கன்னு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு கோச் கோவப்படுறதுங்கிறது வந்து எனக்கு சரியாவே பரவாயில்ல சார். நான் இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன், அந்த மேட்ச் அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் பாக்குற நமக்கு தெரியாதா சார்? ஒரு கோச்சா நீங்க அங்க உட்காந்துட்டு நான் தான் ஒரு கோச்சாக உங்களுக்கு சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயித்து கொடுத்தேன், நான் தான் ஒரு கோச்சாக ஏசியா கப்பை ஜெயித்து கொடுத்தேன், இதெல்லாம் எதுக்கு சார் நீங்க சொல்லணும்? நல்ல நல்ல சீட்ஸ் தோத்து போயிட்டீங்க ஹோம்ல. ஆமா, நீங்க ஒயிட் பால்ல நீங்க நல்ல கோச் இல்ல நாங்க சொல்ல ஆர்குமெண்ட்டுக்கே வரட்டும். ஏன்னா நீங்க கேகேஆர் டிராபி அடிக்க வச்சுக்கீங்களே, பெரிய விஷயம். நீங்க ஒயிட் பால்ல பிஸ்தா ரைட்டு, ரெட் பால்ல பேசுற உடனே சொல்லுங்க இங்கிலாந்து சரி தாங்க லெவல் லெவல் பண்ணதையே நீங்க தாழ்த்தி கொடுக்குறீங்களா? நாங்க ஜெயிச்சதா? எனக்கு புரியல. சரி, ஹோம் கண்டிஷன் உங்க ஊரு உங்க பேட்டரை ஒருத்தர் டப்பு டிப்புன்னு ரவுடி அடிக்கிற மாதிரி அந்த அடிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏன் ஒத்துக்குங்களேன்ற எனக்கு ரெட் பால் சூட் ஆதான் ஒத்துங்களே. நல்லா என்ன ஆயிடும்? உங்களை ஒயிட் பால்ல உங்க மரியாதை என்ன இன்டாக்டா வச்சுக்கலாம். அதை நீங்க அதான் சொல்லுங்க. ரைட் சார், நம்ம 2வது மேட்ச் வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். எப்படி யார்ட்டையா சொல்லி கொஞ்சம் கவாஸ்கர் மைக் கொஞ்சம் ஒழிச்சு வச்சிருக்கீங்க ப்ளீஸ். ரொம்ப நாளா பேசுகிறேன்.